ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அநேக சபைகளிலே இந்த மாத இறுதி கூட்டமானது வைக்க மாட்டாங்க. காலையில் மட்டும்தான் 1ஆம் தேதி காலையில் மட்டும்தான் அந்த 1ஆம் தேதி ப்ரேயர் வைப்பாங்க. ஒரு சில சபைகளிலே இதனுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் அறிந்ததினால இந்த மாத இறுதி கூட்டத்தை ஏற்படுத்தி வைப்பாங்க. ஏன் இந்த மாத கூட்டத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்க என்று சொன்னால், ஆண்டவர் புதிய மாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த மாத இறுதி கூட்டத்தில் என்ன சொல்ல போகிறோம்னா, கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூடுகையை நாங்கள் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எப்பொழுதும் கிறிஸ்துவ ஜனங்கள் ஆண்டவர் நமக்காக செய்ததான நன்மைகளை எப்பொழுதும் மறக்கவே கூடாது. அதுதான் சங்கீதக்காரனும் சொல்லுவான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எந்த நன்மையும் நம்ம மறக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதத்தின் கடைசி கூடுகையே நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த மாதம் கடைசியில் மட்டும் அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான நன்மைகளை நினைத்து பார்க்கணும். ஹல்லேலூயா. பிசாசு நம்முடைய இருதயத்தில் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் செய்கிற நன்மைகளை நாம் எண்ணி துதிக்காதபடிக்கு, அவைகளுக்கு நன்றி சொல்லாதபடிக்கு, அவைகளை நினைத்து பார்க்க கூடாதபடிக்கு பிசாசு நம்முடைய இருதயத்தில் அநேக காரியங்களை கொண்டு வருவான். அதுக்கு கிறிஸ்துவர்களாகி இருக்கிற நீங்களும் நானும் நாம் இடம் கெடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருப்பேன். அநேகர் மற்றவர்களிடத்தில் அதை சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருப்பேன். அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அதுலேருந்து யார் விடுவிக்க கூடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவங்களை இமை பொழுதுல அவங்களை என்ன பண்ணியிருப்பாரு, அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார், அவங்களை விடுவித்திருப்பார். ஆனால் அவங்க எல்லாம் அதெல்லாம் கடந்து போய் ஒரு நிலைமைக்கு, ஒரு காரியத்துக்கு வரும் பொழுது நாம் ஒரு சில சோர்வுகளை பார்க்கறது நிமித்தமாக நாம் என்ன நினைக்கிறோம், ஏசியா வாழ்க்கையில் என்னப்பா அப்படி நன்மையை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிக்கைகளை நம்முடைய வாயினால அறிக்கை செய்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்த, எந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் கொண்டு வந்தேன், இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையில் இருந்த, 1 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இருக்கிறதான நிலைமைகள் எப்பேற்பட்டதாய் இருக்கிறது, ஆண்டவர் எப்பேற்பட்டதாய் நம்மை உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்றதை நாம இன்னைக்கு மறந்து போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவைகளை ஞாபகப்படுத்துகிறதுக்காகவே ஆண்டவர் இந்த ஆராதனை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன பண்ணாதீங்க, எப்பொழுதும் மறந்து போய் அறிக்கை செய்திடாதீங்க. என்ன செஞ்சுட்டாரு நன்மை அப்படின்னு சொல்லி, அது ஆண்டவரை மறுதலிக்கிறதற்கான நம்முடைய ஆரம்ப புள்ளி. அதனால கவனமா இருக்கணும் கிறிஸ்துவ பிள்ளைகள். ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, எனக்கு என்ன நன்மை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த தேவ வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கவனமா கேளுங்க. பிசாசு வசனங்களை கேட்கக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவார். அதனால வசனங்களை சொல்லும் பொழுது நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் நீங்க எழுதி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு முதலாவது எதை கொடுப்பார் என்று சொன்னார்,
பலன் கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த 9 மாதங்களாக நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பலனை கொடுத்திருக்கிறார். நமக்கு பலத்தால இடை கட்டி இருக்கிறார். பலத்தின் காரியங்களினாலே நம்மை நடத்திருக்கிறார். இந்த 30 நாளும் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடினாலோ குடிக்கிற தண்ணினால இன்னைக்கு நாம இங்க நிக்கல. கர்த்தர் கொடுத்த பலத்தின் நிமித்தமாகவே இன்னைக்கு நாம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருக்கு வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. என் சரீரத்திலும் பலவீனம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் இந்த சரீர பலவீனத்திலும் என்னை பலவானாய் மாற்றி இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் நம்முடைய ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் தமது ஜனத்திற்கு தான். நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் இந்த வசனம். தமது ஜனத்திற்கு, அவரை நம்பி வந்தவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்பி வந்தவர்களுக்கு, அவரை தம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரா? பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க, அப்போ ஏன் என் சரீரத்துல இன்னும் பலவீனம் இருக்குது? ஏன் என் சரீரத்துல வியாதி வருது? ஏன் என் சரீரத்துல கஷ்டம் வருது? ஏன் என் சரீரத்தை நான் மேற்கொள்ளக்கூட முடியாதபடிக்கு அநேக போராட்டங்கள் எனக்குள்ள காணப்படுகிறதுன்னு சொல்லி அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ள நமக்கு அநேக கேள்விகள் உண்டு. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்க பலவீனம் மாறாததுக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல, உங்களுடைய விசுவாசமே அன்றி வேற ஒன்றும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை தரலன்னு சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில நன்மை செய்யலன்னு சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து என்ன என் வாழ்க்கையில என் பலத்தை என்ன கொடுத்துட்டாருன்னு சொல்லி கேட்காதீங்க. என் வியாதியை இயேசு கிறிஸ்து சுகமாக்கலன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு இன்னும் விடுதலை ஆகவில்லை என்பதே ஆண்டவருடைய சத்திய வசனமாக இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 18 வருஷமாக, 38 வருஷமாக, 12 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா வசனம் தான் சொல்லுது, நல்லா கவனிங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சரீரத்தில் இருக்கிற பலன் மாறணும்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி, உங்கள் நம்பிக்கையின்படி தான் செய்யணும். உனக்குள்ள விசுவாசம் இல்லாம நீ 10 பேர்கிட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணு, 11 பேர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு, எல்லா ஜெப கூடுகையிலும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஜெபத்தை சொல்லிட்டு நீ விசுவாசம் இல்லாம தேவனை தேடாம நீ வீட்டில் உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தனா உன் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகாது. அங்க 10 பேர் உனக்காக ஜெபம் பண்றான் பாருங்க, அவன் தான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள், இந்த ஜெப குழுவுல எனக்காக ஜெபிக்க சொல்லிட்டேன், அந்த ஜெப குழுவில் எனக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு ஜெப குழுவில் கேட்கலனா கூட இன்னொரு ஜெபத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஜெபத்தை கேட்டுருவார். நீ ஆண்டவரை தேடாம, நீ ஆண்டவரை விசுவாசிக்காம, நீ ஆண்டவரை நம்பாம இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில நன்மை நடைபெறாது என்பது தேவனுடைய வாக்காக காணப்படுகிறது. எத்தனை 1000 பேர் உங்களுக்காக ஜெபித்தாலும் நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையில காண முடியும். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில பலவீனம் மாறணும்னு சொன்னா முதல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உனக்கு பலன் வரணும்னா ஆண்டவருடைய பலத்தால செய்யணும், ஆண்டவருடைய பலனை கேட்கணும், சத்துவத்தில் நடந்து கொள்ளணும், உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும், உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். அந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீ சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலாவது
நான் தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும். அந்த விசுவாசமாவது நமக்குள்ள காணப்படணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்வார், அவரை தேடினால், அவருக்காக நான் ஓடி வந்தா என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் இன்னைக்கு அநேக பேருடைய காணப்படுகிறது இல்லை தேவ பிள்ளைகளே. இது நிமித்தமாகவே உங்க வியாதிகள் இன்னும் மாறாம இருக்கிறது. இது நிமித்தமாகவும் பிரச்சனை மாறாம இருக்கிறது. இது நிமித்தமாகவும் கஷ்டம் இன்னும் மாறாம இருக்கிறது. ஏதோ ஆண்டவர் வாழ்க்கையில நன்மை செய்யல நினைத்து கொண்டிருக்காதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு திட்டவட்டமாக இந்த மாதத்தின் கடைசியில் உங்களோடு பேசுகிறார். உங்க வாழ்க்கையில வருகிற புதிய மாதத்தில் உங்க காரியங்கள் மாற வேண்டுமா, உன் வியாதி மாறணுமா, உன் கஷ்டங்கள் மாறணுமா, முதலாவது நீ ஆண்டவரை உன் பலவீனத்துல கர்த்தரை தேடு. கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுவீங்களா? தைரியமா சொல்லுவீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லணும் நம்மளுடைய சபையில. இதுவரைக்கும் தீராத வியாதி என் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. இன்னைக்கு சபையில சாட்சி எப்படி இருக்கணும்னா, ஆண்டுடைய வசனத்தை விசுவாசித்தேன், கர்த்தர் எனக்குள்ள கிரியை செய்தார், நன்மை செய்தார், நான் விசுவாசித்தேன். பாஸ்டர் சொல்லும் போது அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணேன், நம்பினேன், விசுவாசித்தேன், என் வாழ்க்கையில நன்மை நடந்தது. இன்னைக்கு சபைகளுக்கு பேர்பட்ட உயிர்த்தெழுதலின் சாட்சிகள் காணப்படுவது அரிதா இருக்கிறது. சாட்சிகள் சொன்னா இங்க போனேன், அங்க போனேன், அங்க வந்தேன், இங்க வந்தேன். இன்னைக்கு பேர்பட்ட சாட்சிகள் தான் சபையில சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சாட்சிகள் என்று சொன்னா உன் வாழ்க்கையின் அர்த்தங்கள் எல்லாம் சபையில நடக்கணும். சபையின் வார்த்தைகளை நீ விசுவாசித்து நடக்கணும். நீ விசுவாசிக்கும் பொழுதே, சத்திய வசனங்களை கேட்கும் பொழுதே அங்கே அற்புதங்கள் நடக்கணும். ஆதி கிறிஸ்துவ சபைகளிலே இயேசு கிறிஸ்துதான் வாழ்ந்ததான வாழ்க்கையின் காலத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்ததோ அதே காரியங்கள் இன்னைக்கு சபையில நடக்கும். ஆனா நீங்க விசுவாசித்தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிப்பீங்களா? நம்புவீங்களா? கர்த்தரை தேடுவீங்களா? அந்த தைரியத்தோடு சொல்லுவீங்களா, கர்த்தர் எனக்கு நிச்சயமாகவே ஒரு நன்மையை தருவார் என்று சொல்லி. ஒரு சில சபைகள் நடக்குது அற்புதம், ஜெபிக்கும் பொழுதே அற்புதம் நடக்குது. ஆண்டவரை விசுவாசித்து அங்கே விசுவாசி உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. ஏன் அந்த சபைகளில் மாத்திரம் நடக்குது, அநேக சபைகளில் ஏன் நடக்கல? ஏன்னா ஒரே ஒரு காரணம், விசுவாசம். உங்களுக்காக 100 குழு ஜெபிச்சாலும் சரி, 150 குழுக்கள் ஜெபிச்சாலும் சரி, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா எதுவும் கிரியை செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன சொன்னோம்? ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் பலன் கொடுக்கிறவர். இரண்டாவது காரியம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி. இரண்டாவது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாருக்குமே தெரிந்ததான வசனம் தான், ஏதோ தெரியாத வசனம் இல்லை. யோவான் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், மன்னிக்கணும், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய காரியம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். சமாதானத்தை தருகிறவர் என்று சொன்னால், எப்பேற்பட்ட சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தருகிறார் என்று சொன்னால், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். எப்படி? இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு தருகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறான், இயேசு கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா
கொடுக்குறாரு, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறது அதுதான். இன்னைக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பெற்றுக்கொள்கிறது, ஏதோ ஒன்று தர போறாரு, நாம பெற்றுக்கொள்ளுகிறோம், அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிறதான காரியம் எப்படி, அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் எப்படி அப்படின்னு சொன்னா, அது எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியா இருக்கும். இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க கூடாததை கொடுப்பார், இந்த உலகம் செய்ய முடியாததை செய்வார், இந்த உலகம் உங்களுக்கு செய்யவே முடியாத காரியத்தை செய்கிறது தான் ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம்னா இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில பேசுகிறதான காரியம், இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா பொருளோ பொண்ணையோ வாங்குறது அல்ல. என் ஆண்டவர்கிட்ட இருந்து நீ வாங்குற அதிசயம், அற்புதம் என்னன்னு சொன்னா, யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாதது தான் என் ஆண்டவர் ஆசீர்வாதம்னு உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில நம்புறீங்களா? என் இயேசு என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யறாருன்னு சொன்னா, அது யாராலையும் செய்ய முடியாத காரியம். ஆசீர்வாதம்னா அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். இப்போ நான் என் மனைவிக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை வாங்கி தரேன்னு சொன்னா, அது அவங்க அம்மாவாலையும் வாங்கி தர முடியும்னா அது ஸ்பெஷல் கிடையாது, இல்லையா? அதுதானே உண்மை. நான் இப்போ என் மனைவிக்கு பிடிச்சதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அதே பொருளை வேற ஒருத்தரால் வாங்கி கொடுக்க முடியும். அவர் அவங்களோட சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அதே பொருளையே இல்லை, அதை விட பெஸ்டான பொருளையே அவங்களுக்கு யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஸ்பெஷல் கிடையாது, அது பிளஸ்ஸிங்கும் கிடையாது. அதை தான் என் ஆண்டவர் செய்கிறார். என் ஆண்டவர் ஒரு பொருளை கொடுத்தாருன்னு சொன்னால் அது வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மையான பிளஸிங், இதுதான் உண்மையான ஆவிக்குரிய அர்த்தத்துக்கான ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா என்ன நினைச்சுக்கிறான்? கார், பங்களா, வீடு, வாசல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறேன், இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இல்லை இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, சமாதானம் சொன்னா, ஆண்டவர் எப்பேற்பட்ட சமாதானம் சொன்னா, இந்த உலகம் உனக்கு கொடுக்க கூட முடியாத விஷயத்தை என் ஆண்டவர், இந்த உலகம் உன்னை யோசிச்சு கூட பார்க்காது, இந்த சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லி, அப்பேற்பட்ட சமாதானத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் எது கொடுத்தாலும் நமக்கு நல்லதை தான் கொடுப்பார். உலகம் கொடுக்க முடியாத காரியத்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். அதுவும் யாரு கொடுப்பார் சொன்னா, தம் ஜனத்திற்கு. அதான் வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, மூணாவது சொல்றார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுலயே எல்லாம் வந்துருச்சு. இது இல்லாம இன்னொன்னு ஸ்பெஷல் ஆட் பண்றாரு, ஆசீர்வாதம்னு சொல்லி. அதுதான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையான பாதையிலே நடத்துகிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகமும் புஸ்தகத்தை நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என்னாகமும் 6ஆம் அதிகாரம், என்னாகமும் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். தமது ஜனத்தை அவர் எப்படி பாதுகாப்பார் சொன்னால், அந்த ஜனத்தை அவர் பரிபூர்ணத்தினால் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்தினால், அவர் நன்மையினால் அவர்கள் ஜனத்தை அவர் என்ன பண்ணுவாரா? அது வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவார் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்யறாருன்னு சொன்னா, அது ஸ்பெஷல். அவரே இறங்கி செய்வார், யார் மூலமாகவும் செய்ய மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார்.
தி பெஸ்டா கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை காரியத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்கறது எப்பேற்பட்டதாக கொடுப்பாருன்னு சொன்னா, யாருமே வேணான்னு சொன்னதை கொடுக்க மாட்டாரு. குப்பையில தூக்கி போடுறத உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. தி பெஸ்ட் தான் ஆண்டவர் கொடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ணிட்டேன், நான் புதுசு வாங்கிட்டேன், இது எனக்கு வேணாம், நான் தூக்கி போடலாம் இருந்தேன், அதனால இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் மனுஷன் உனக்கு கொடுப்பான். என்கிட்ட 2 இருக்குது, ஒன்று நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் எப்படி கொடுப்பாருன்னு சொன்னா, அவர்கிட்ட இருக்கிறதுலே எது பெஸ்ட்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்ற, இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. நான் அதை தான் சொல்லுவேன். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறான்னா, இந்த உலகத்தில் யாராலும் அதை எனக்கு கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்கவும் கூடாது. அதை முடியவும் முடியாது, அவரால் எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் அவ்வளவு ஸ்பெஷல். ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, ஒரு பொருள், இந்த பொருளை எங்கே வாங்குனீங்க? நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டேனே, கிடைக்கலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அதுதான் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதான பிளஸிங். உலகம் கொடுக்கவே முடியாது. இந்த குலக்கம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. என் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை ஒரு ஆளும் தடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டவட்டமாய் பேசுகிற காரியம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வாதம் ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லைங்க. அவர் கொடுக்கிறதான காரியம் தி பெஸ்டா கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏதோ தேவையற்றதோ, வேஸ்டா போடுறதையோ, குப்பையில தூக்கி போடுறதையோ, ஒன்றும் இல்லாததையோ, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதையோ என் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொன்னா ஆண்டவர் பெஸ்டா கொடுக்கணும். உங்களுக்கு பெஸ்டா வேணுமா? காத்திருக்கணும். ஒரு நன்மையான காரியங்கள் வரணுமா? உன் பலவீனத்தில் ஆண்டவரை தேடு, உன் கஷ்டத்தில் தேடு. நன்றி சொல்ல மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பலவீனத்தில் பலனை கொடுப்பார். உனக்கு சமாதானத்தை வேணும் என்ற நேரத்தில் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். உனக்கு ஆசீர்வாதம் எப்போ கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரோ அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புவீங்களா? ஆண்டவரை விசுவாசிப்பீங்களா? ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு கொள்வீங்களா? ஆண்டவரை கேள்வி கேட்டுக்க மாட்டீங்களே, என்ன ஆண்டவரே செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேட்க மாட்டீங்கல்ல. ஆண்டவர் எப்பொழுதும் கேட்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாமே நமக்கு பெஸ்ட். எது கொடுத்தாலும் அது நன்மையானதை கொடுப்பார். எது கொடுத்தாலும் ஆசீர்வாதமானதை கொடுப்பார். ஆசீர்வாதம் சொன்னா யாருமே கொடுக்க முடியாத விஷயம். அது ஒரே சாட்சியே போதும். ஆபிரகாம், அவருடைய ஆசீர்வாதம் அப்பேற்பட்டதான் இருந்தது. அவருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற யாரையும் ஆசீர்வதிக்கப்படாத ஆசீர்வாதம், யாருக்கு கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். அவனை விசுவாசத்தின் தகப்பனாக ஆண்டவர் அவரை நிலைநிறுத்தினார். வேற யாரும் கிடையாது, அதுக்கப்புறம் அவனும் கிடையாது. அவனை போல யாரும் விசுவாசத்துல ஆண்டவருக்கு பிரியமானவன் கிடையாது. அப்பேற்பட்ட விசுவாசத்தினால அவன் ஆண்டவரை நெருக்கமானவனாய் அவன் மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாசத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். உங்க பலவீனத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பலவீனத்தை ஆண்டவர் பார்த்துவார், என் போராட்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், என் சஞ்சலத்தை ஆண்டவர் மாற்றுவார், என் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், என் நஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்க பலவீனத்தில் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்க பலவீன நேரத்தில் விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களால் ஒருத்தனையும் உங்களை காப்பாற்றவே முடியாது. உனக்கு சமாதானம் இல்லையா? உனக்கு கஷ்டமா? ஆண்டவர் சமூகத்தை உட்காந்து ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவரே வசனம் சொல்லுது, நீ தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தருவீர் என்று சொல்லிடுறீங்கப்பா. இன்னைக்கு என்னால் தூங்க முடியல, கண்ணை மூடினாலே என் கஷ்டம் வந்து முன்னாடி நிற்குது. அநேக மனிதர்கள் பேசுகிற வார்த்தை என் கண்ணு முன்னாடி நிற்குது. அநேக ஜனங்கள் என்னை கஷ்டப்படுத்தின காரியங்கள் எனக்கு முன்னாடி நிற்குது. அநேகர் என்னை கேவலமாய் பேசின வார்த்தைகள் என் காதல கேட்குது. அநேகர் என்னை திட்டின வார்த்தைகள் என் காதல கேட்குது. என் இருதயத்தை நொறுக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்குமானா இன்னைக்கு ராத்திரி வேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் மறக்கணும், சமாதானத்தின் ஆவி எனக்குள்ள கொடுங்க. மூணாவது, என்னை ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தால் ஒருவனும் எனக்கு கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கப்பா. எந்த உலகத்தின் ஆஸ்தியோ அந்தஸ்தையோ நான் விரும்பல, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதமே எனக்கு போதும், அதுவே எனக்கு நிம்மதி, அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம். இந்த மாதத்தின் கடைசி நாள் நம்மோடு பேசின வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த வார்த்தை